போர் நடந்துட்டுருக்கு, ஆயில் ப்ரைஸ் ஏறிட்டுருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நார்மலாக என்ன நடக்கும்? கோல்டு ப்ரைஸ் வந்து ராக்கெட் மாதிரி ஏறிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டும் கீழே விழுந்துட்டுருக்கு. வார் இருந்தும் எதனால கோல்டு கீழே விழுகுது? இது மார்க்கெட்டில் ஒரு பெரிய சிக்னல். இன்றைக்கி மார்ச் 23 குளோபல் மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன் நடந்திருக்கு. கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பெருசாக கிராஷ் ஆகிருக்கு. நார்மலி நியூஸில் என்ன சொல்லுவாங்க? வார் நடந்துட்டு இருந்தால் கோல்டு மேலே போகும், உலகத்தில் பயம் இருந்தால் கோல்டு மேலே போகும். ஆனால் இந்த டைம் அந்த லாஜிக் வந்து வேலை செய்யலை. நார்மலாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு பிலீவ் இருக்குது, வார் வந்துச்சுன்னா கோல்டு வாங்கிடணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும், கோல்டோட ரேட்டை வந்து டிசைட் பண்ணுறதில்ல. கோல்டு ரேட்டை டிசைட் பண்ணுறதுக்கு 5 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறது. கோல்டு வந்து உலகம் முழுக்க வந்து டாலரில் தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கோல்டு வாங்குறது உலகத்துக்கு வந்து காஸ்ட்லியாக மாறிடும், டிமாண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிரும், அதனால் ப்ரைஸ் அப்படிங்கிறது ட்ராப் ஆகும். ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணாது, அதுக்கு டிவிடெண்ட் ஒன்றும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சு அப்படின்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டு வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பாண்ட்ஸு, டெபாசிட்ஸ் இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் கோல்டோட ரேட் வந்து ட்ராப் ஆகும். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பயங்கர பீக் வந்து போயிடுச்சு. அதனால் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் கோல்டோட ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகும். இன்னொரு பெரிய ரீசன் இருக்குது. மார்க்கெட்டில் பேனிக் வந்தால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஷுங்கிறது தேவைப்படும். அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்க சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான அசெட் பார்த்தீங்கன்னா கோல்டு தான். இதனாலையும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து விழுந்திருக்கு. ஏன்னா சில்வர் வந்து ஒரு ஜுவல்லரி மெட்டல் மட்டும் கிடையாது, அது வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மெட்டல் கூட. எக்கனாமி வந்து ஸ்லோ ஆகும்போது ஒரு பயம் வந்துச்சுன்னா சில்வரோட டிமாண்ட் வந்து பாதிக்கப்படும். இதனாலையும் சில்வர் வந்து ட்ராப் ஆகுது. இதில் இருந்து பெரிய ஒரு லெசன் வந்து நமக்கு இருக்குது. மார்க்கெட்டில் இருந்த பெரிய மித் வந்து இன்றைக்கி உடஞ்சிருக்கு. வார் வந்துச்சுனாக்கா கோல்டு ஆட்டோமேட்டிக்கலி ஏறும் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி உடஞ்சிருக்கு. இந்த கோல்டோட ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுறது 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது வந்து டாலரோட ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், லிக்விடிட்டி, குளோபல் டிமாண்ட் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங். இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், அப்படின்னா கோல்டு வாங்கக்கூடாதா அப்படின்னு. கோல்டு வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கோல்டு அப்படிங்கிறது ஒரு வெல்த் கிரியேட்டர் கிடையாது. கோல்டு அப்படிங்கிறது ஒரு வெல்த் ப்ரொடெக்டர். கோல்டு அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் அசெட். ஹிஸ்ட்ரியை பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா நமக்கு கிடைக்கும். லாங் டேர்மில் கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8 to 9% தான் வந்து ஜென்ரேட் பண்ணுது. பட் ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது 12 to 15% வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதனால தான் உலகம் முழுக்கவே வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. ஸோ பிஸ்னஸ்ன்னு வந்துட்டாலே அது ஈக்விட்டி தான். வார் வரும், ஃபியர் வரும், மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஆனால் ஹிஸ்ட்ரி சொல்கிற ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் வெல்த் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். கோல்டு அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு தரும், ஈக்விட்டி தான் நம்மளோட வெல்த்தை வந்து உருவாக்கும். அதனால தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஈக்விட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க. கோல்டு அப்படிங்கிறது அவங்க போர்ட்ஃபோலியோ 5 to 10% வந்து அலோகேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் என்ன மித் வேணால் இருக்கட்டும், ஆனால் நாம் உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும். இது போல் உலகத்தில் நடக்கிற ஃபினான்ஷியல் விஷயத்தை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.